இந்தியா முழுவதும் ஆர்எம்எஸ் அலுவலகங்கள் மூடப்படுவதை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தப்படும். திருச்சியில் அஞ்சல் துறை ஊழியர் சங்கத்தினர் அறிவிப்பு. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆர்எம்எஸ் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோட்டச் செயலாளர்கள் நம்பியானந்த் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய முழுவதும் செயல்பட்டு வரும் 93 ஆர்எம்எஸ் அலுவலகங்கள் மூடப்படுவது கண்டித்தும், மேலும் திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட கரூர், கும்பகோணம், திண்டிவனம் ஆகிய அலுவலகங்கள் மூடப்பட்டதை உடனடியாக திறக்கப்பட வலியுறுத்தியும், மேலும் ஆர்எம்எஸ் ரயில்வே ஜங்ஷன் அலுவலகம் எந்தவித முன்னறிவிப்பின்றி இடமாற்றம் செய்யப்பட்டதையும் ஆட்குறைப்பு கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்திய அஞ்சல் துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் துறையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தொழிக்கும் வேலையை இந்த மத்திய அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் 93 ஆர்எம்எஸ் அலுவலகங்களை மூடக்கூடிய உத்தரவை இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கிறது. அதன்படியாக கடந்த 7ஆம் தேதி அன்று 93 அலுவலகங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக அளவில் 10 அலுவலகங்களும், திருச்சி கோட்ட அளவில், திருச்சி ஆர்எம்எஸ் கோட்ட அளவில் 5 அலுவலகங்களுக்குமான அந்த உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்ததாயிற்று கும்பகோணம், திண்டிவனம், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய 4 அலுவலகங்கள் 2 நாட்களாக மூடி கிடக்கிறது. அந்த தபால்கள் அனைத்தும் திருச்சியிலும், தஞ்சாவூரிலும், மயிலாடுதுறையிலும் குவிந்து கிடந்து மக்களுக்கான தபால் சேவை 2-3 நாட்கள் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவல நிலையை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அனைத்து ஆர்எம்எஸ் அலுவலகங்களையும், மூடப்பட்ட 93 ஆர்எம்எஸ் அலுவலகங்களையும் திருச்சி கோட்டத்தில் உள்ள கரூர், புதுக்கோட்டை, திண்டிவனம், கும்பகோணம் ஆகிய அலுவலகங்களை உடனடியாக திறந்து அந்த அலுவலகங்களுக்கான ஸ்பீடு தபால் சேவையை ஸ்பீடு தபால் சேவையை அவர்கள் ப்ராசஸ் செய்வதற்கான ICH தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அடுத்ததாக இந்த திருச்சி ஆர்எம்எஸ் அலுவலகம் ரயில்வே ஜங்ஷனில் 100 ஆண்டு கால குத்தகைக்கு எடுக்கப்பட்டு 100 ஆண்டுகளாக அங்கு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆர்எம்எஸ் அலுவலகம் இரவோடு இரவாக இங்கே இருக்கும் பேட்ஸ் ரோடுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த போராட்ட குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த திருச்சி ஆர்எம்எஸ் அலுவலகமும் உடனடியாக அந்த பழைய இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். இந்த ஸ்பீடு போஸ்ட் CRC, இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் மெர்ஜர் என்பதையும் இந்த போராட்ட குழு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த நடவடிக்கையும் உடனடியாக திரும்ப பெற்று திருச்சிக்கு கோட்டத்தில் உள்ள கரூர், புதுக்கோட்டை, கும்பகோணம், திண்டிவனம் ஆகிய அலுவலகங்கள் ICH ஆக ஸ்பீடு தபால்கள் பரிந்துரைக்கு ப்ராசஸ் செய்யும் அலுவலகங்களாக உடனடியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த 2 நாள் உண்ணாவிரத போராட்டம் மிகச் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் எங்கள் கோரிக்கைக்கு அஞ்சல் துறை நிர்வாகமும், மண்டல நிர்வாகமும், மாநில அஞ்சல் நிர்வாகமும் செவிசாய்க்கப்படாவிட்டால் இந்த போராட்டங்கள் இன்னும் தீவிரமாக தொடரும். தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தையும் நாங்கள் தொடங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர்ச்சியாக இந்த 5 அலுவலகங்களையும் சேர்த்து 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தாண்டி வந்து இன்னொரு அலுவலகங்களோடு இணைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை. அவர்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாம் அங்கே செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் இப்போ பள்ளி சென்று கொண்டிருக்க வேளையில் இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பள்ளி இடைநிறுத்தலை மேற்கொண்டு 60-70 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு அலுவலகத்தில் வந்து இணைப்புங்கிறது அது வந்து மிகப்பெரிய ஊழியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வந்து 11ஆம் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதற்கு தொடர்ந்தே நாங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். கருப்பு பட்டை அணிந்து போராடி இருக்கிறோம். தொடர்ச்சியாக இமெயில் அனுப்பி போராடி இருக்கிறோம். அடுத்ததாக இதே அலுவலகத்தில் கடந்த மாதம் ஒரு முழு நாள் தர்ணா நடைபெற்றது. மாநில சங்க அளவில் ஒரு முழு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்படி தொடர் போராட்டங்கள் நடத்தியும் எங்கள் அஞ்சல் துறை நிர்வாகம் இதற்கு இன்னும் செவி சாய்க்காமல் இருப்பது எங்கள் ஊழியர்களிடையே பெரும் மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. இதோட தொடர் போராட்டியா இனி வந்து தொடர் உண்ணாவிரதங்கள் மேற்கொள்ளுவோம். எங்களை வந்து எங்களுடைய அஞ்சல் துறை நிர்வாகங்கள் வந்து எங்களை இன்னும் பொதுமக்களோட ஆதரவு வந்து பலமாக இருக்குது. புதுக்கோட்டை, கரூரில் வந்து அனைத்து கட்சி சார்பாக அனைத்து பொதுமக்கள் வந்து அங்கே உள்ள அலுவலகங்களை முற்றுகையிடுறாங்க. இதான மக்கள் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஊழியர் போராட்டங்கள் இதை விட தீவிரமாகும். ஊழியர் போராட்டங்கள் தொடர்ந்து முடிவில்லா உண்ணாவிரதத்தையும் நாங்கள் மேற்கொள்வோம்னு இந்த இடத்துல சொல்லுவோம். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வோம்னு இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.